அமைச்சர் சேகர் பாபு பேசிக் கொண்டிருக்கும்போது திடீரென குறுக்கிட்டு பேசிய செய்தியாளரால் கடுப்பாகிய அமைச்சர் அவரை கடுமையாக திட்டியுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டது. உங்களுக்கு வரலாறே தெரியல. அதிமுக ஆட்சி காலத்தில் 10 ஆண்டு காலமாக எக்ஸிஎல் நிறுவனம் அங்கே திருப்பணி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அனுமதி கேட்டது. அதற்கு அந்த ஆட்சியில் அனுமதி மறுக்கப்பட்டது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர் என்ன பேச விடுங்க சார். கேள்வி கேட்டு அப்புறம் பதில் சொல்ல விடலன்னா எப்படி? நீங்க கேள்வி கேட்டு பதில் சொல்ல விடுங்க தயவுசெய்து. இதுக்கு மேல எந்த அமைச்சர் நின்று பதில் சொல்லி இருப்பாங்க உங்களுக்கு? மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர் ஆட்சி ஏற்பட்ட பிறகு எக்ஸிஎல் நிறுவனம் இந்த ஆட்சியை அணுகியவுடன் சுமார் 200 கோடி ரூபாய் செலவில் அவர்கள் திருப்பணிகளை மேற்கொள்வதற்கு 10 ஆண்டுகள் நிலுவையில் இருந்த அந்த கோப்புகளை விரைவுபடுத்தி அவர்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கின்றார். அந்த அனுமதியோடு எக்ஸிஎல் நிறுவனம் மேற்கொள்ளுகின்ற பணிகளுக்கு பிஎன்சி போடப்பட்டிருக்கின்றது. அவர்கள் 200 கோடி ரூபாய் அவர்கள் சொந்த செலவில் தான் செய்து கொண்டு வருகின்றார்கள். அந்த பணிகள் கூட 7/7/25க்குள் 25ஆம் ஆண்டுக்குள் முடித்து தருவதாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே எக்ஸிஎல் நிறுவனம் மேற்கொள்ளுகின்ற எந்த பணிகளுக்கும் இந்து சமய அறநிலையத்துறை தடை விதிக்கவில்லை என்பதை இந்த தெய்வ சன்னிதானத்திலிருந்து உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். எந்த விதமான தவறும் நடைபெறவில்லை. மிகவும் உறுதிமிக்க திட்டமிட்டபடி பொறியாளர்களால் வடிவமைக்கப்பட்டுத்தான் கட்டுமான பணிகள் விரைந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.